Hey family, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில Bajaj RS 200 BS4 தாங்க இருக்கு. So ரொம்ப நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ரொம்ப நாள்லாம் கிடையாது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. So RS 200 ஃபேன்ஸ்க்காகவே பாத்தீங்கன்னா இந்த வண்டி இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போறேன். சும்மா நினைச்சிங்க அதான் ஒரு ரிவ்யூவா எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ப்ரோ கிட்ட கேட்டு வாங்கிட்டேன். அண்ட் வண்டி கொடுத்தா நம்ம ப்ரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே இருக்கு. அண்ட் சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்ச நோட்டிஸ் வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தலைவன் வேற ஆன்ல இருக்கான். அப்படியே லுக்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரைடு எடுத்துகிட்டு போவோம். அண்ட் RS 200 ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்க. ஏன்னா ஒரு மான்ஸ்டர், ஒரு 200cc செக்மெண்ட்டில் ஒரு செக்மெண்ட் கில்லர்னே சொல்லலாம் அப்போது. ஸோ இப்போலாம் BS6 அப்படி இப்படின்னு விட்டுட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அப்படியே மாறிட்டீங்க, R15 அப்படி இப்படின்னு மாறிட்டீங்க. ஸோ RS 200 என்ன தான் இருந்தாலும் ஒரு பெரிய கிரேஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருச்சு பசங்க மத்தியில். சரி ஓகேங்க, அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா BS4ஓட இன்ஜின். ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜின் தான். 199cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதோட BHP பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 24 BHP பவர் அண்ட் 90 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எதுவுமே பார்க்கலாம் இல்லை, வண்டி எடுத்தோடனே அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நமக்கு தெரியும், ஏன்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா RS 200 நம்ம சேனலில் முன்னாடியே போட்டிருக்கோம். அண்ட் இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அப்போ விட்டது பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேயே எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கினாங்க. எனக்கு RS 200 தாங்க ஃபஸ்ட்டு பஜாஜில் வாங்கணும்னு ஆசை, பட் வாங்கி தரல. பரவாயில்ல, நமக்கு தான் குவென் சாலக்குட்டி இருக்காளே, அவளுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கீங்களே, அது போதாதா. அன்றைக்கி எனக்கு இதில் பிடிச்சதே இந்த ஏஞ்சல் லைட், இந்த ரெண்டு கண்ணு தாங்க எனக்கு படிச்சது. ஃபஸ்ட்டு ஷோரூமில் போய் பார்க்கும்போது இந்த கண்ணுக்காகவே இந்த வண்டியை வாங்கணும்னு தான் நினச்சேன். பட் கிடைக்கல. த்ரிஷா இல்லைனா திவ்யா, அந்த கதை தான். வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு விஷயத்துலையும். அங்கே பாருங்கள் 300 நிறையா ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டுருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் இதான் லுக்கு, விங்லெட்லாம் ஆட் பண்ணியிருக்காரு. லுக்ஸ் நல்லாயிருக்கு. என்ன லுக்கு போங்கப்பா. RS 200. ஸோ எனக்கு வந்து இதில் மெயினாக வந்து எக்ஸாஸ்ட் நோட் தான் ரொம்பவே பிடிக்கும். சூப்பராக இருக்கும் ரேவ் சவுண்டு. அதை நான் காமிக்கிறேன். கமான் கைஸ், எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு அப்படியே கிளம்பிடுவோம். அந்த ரட்டட்டா அந்த சவுண்டு தான் அடிமைங்க RS 200க்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். NS 200 விட நல்ல சவுண்ட் கேட்கும். என்னப்பா இது 390 அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஆமாங்க, ரைட் சைடில் கிடையாது, லெஃப்ட்டில் மட்டும் போட்டிருக்காப்புல. பரவாயில்ல, செலவெல்லாம் பண்ணியிருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லிவர் மட்டுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு வந்துடும் 800 அந்த ரேஞ்சு வந்துடும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா BS4 பார்த்தோன்னா ஓட்டி பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. தலைவன் வேறு சார்ஜ் ஏற மாட்டேங்கிறாங்க, அப்பப்போ கோளாறு கொடுக்குறாங்க GoPro. அது நேரங்க, நம்ம நேரம் வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு மேலே நேரம் இருக்கும்பாங்களே, அந்த மாதிரி தான். நம்ம ஒன்று நினச்சி ஒரு விஷயத்த பண்ணோம்னா அது நமக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று கணக்கு போட்டுருது. எப்படியாங்க RS 457 வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும், சேனலில் போய் பாருங்கள். சார்ஜ் வேறு ஏற மாட்டேங்கிறான், என்ன கதைன்னு தெரியலங்க. அண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் ஆகுது கிளைமேட்டு. மழை பெய்யுமா என்னங்கிறது தெரியல. அதுக்குள்ளே நம்ம இந்த வீடியோ முடிச்சிடும் வாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டன் பாய்ஸ். ஐயோ வராங்க, நம்ம அதுக்குள்ளே யூட்டன் அடிச்சிடுவோம். இங்கே ஒரு யூட்டன் இருந்துச்சு, பார்ப்போம். இங்கே பாருங்கள் 6R நிற்கிது. வாவ், யாருன்னு தெரியல. இங்கே பாருங்க நான் கூப்பிட்றாங்க வர சொல்லி. சரி வராது, அவங்கக்குள்ளே போனால் முடிச்சு விட்ருவாங்க நம்மளை. தேவையில்லாத வேலை, நம்ம இப்படியே போயிடுவோம். நமக்கு இதான் சேஃபு. வாவ், நல்லா இருக்குங்க. ஆனால் என்ன தான் ஹை சிசியாக இருந்தாலும் அந்த லோ சிசியில் வண்டி ஓட்டி ஃபீல் பண்ணி ஓட்டுறதுங்கிறதே ஒரு தனி ஃபீல் கைஸ். அதே மாதிரி தான் எனக்கு RS 200. எனக்கு இந்த வண்டியை ஓட்டினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இவங்கெல்லாம் எதுக்கு சுற்றுறாங்க, எதுக்கு போகிறாங்க, எதுக்கு வேடிக்கை பார்க்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஊருக்கு புதுசாக வந்தால் இந்த மாதிரி தான் இருப்பாங்க போல். நமக்கு தான் புதுசாக இருக்குங்க. ஏன்னா ஊரை விட்டு நம்ம தான் வெளியே வரது இல்லைல்ல, அந்த ஒரு விஷயம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐயோ இந்த பெங்களூர் எபிசோடெலாம் அநியாயங்க, ஏங்க இப்படி வன்மோ, நான் என்னங்க பண்ணேன், எனக்கு பிடிச்சதான் நான் பேச முடியும். சோசியல் மீடியாவை பாருங்கடான்னு சொல்லி 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 சலிச்சு போச்சுங்க. நானும் எவ்வளவோ வீடியோஸை சொல்லிவிட்டேன். இவங்க எல்லாம் வந்து ரியல் லைஃப் மாதிரியே பார்க்குறாங்க. நான் கண்டென்ட் கொடுத்தா தான்டா அவங்களுக்கு வந்து நல்ல ரீச் ஆகும். நான் வித்தியாசமாக ஏதாவது பேசினா தான் பார்ப்பேன். நான் சும்மா ஏதாவது எடுத்தேன்னா பார்ப்பியா, பார்க்க மாட்டேன்ல, அதுதானே விஷயம். சோசியல் மீடியாங்கிறது வந்து ரியல் லைஃப் கிடையாது. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் சில பூமர்ஸ்க்கு மட்டும்தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது. பென்ஸ் அண்ணா ஆடியோ ஒன்று வருது பாருங்கள், தெரியுதா? நல்லா இருக்குல்ல, நிறைய ஸ்பாட் பண்ணலாம். நல்ல நல்ல கார்லாம் சூப்பராக வருது. வாங்க யூட்டன் அடிப்போம். டேய் எங்கடா வந்துக்கிட்டே இருக்கீங்க? அண்ட் மெயினாக வந்து யூடியூப்பும் சரி, இன்ஸ்டாகிராமும் சரி, ஜஸ்ட்டு ஒரு சோஷியல் மீடியாவாக பாருங்கள். அது வந்து உங்களோட ரியல் லைஃப் கூட சேர்த்து பார்க்காதீங்க. ஏன்னா ஜஸ்ட் ரியாக்ஷனுக்கு 2.5 மில்லியன் வியூஸ் போச்சுங்க. அதுக்கு அவங்க அந்த ஊருக்காரங்க எல்லாம் அது மோசம். அந்த கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறுத்துருவீங்க, வாழ்க்கை வெறுத்துருவீங்க. நிறைய டெலிட்டும் பண்ணிட்டேன், தேவையில்லாத வேலைன்ட்டு. நல்லா இருக்கு. என்னதான் அந்த 100 தான் போனாலும் அந்த ஃபீல் கிடைக்கிது பாருங்களேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பஜாஜ் சைட்லேருந்து கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குது? 37,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது இந்த வண்டி. அண்ட் ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு RS 200 லவர்ஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த வண்டி ஓட்டினதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா BS4 பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஓட்டுறேன். ஸோ இன்றைக்கி நல்லா இருக்குது பவர். அண்ட் ஓகே, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா வீட்டுக்கே, லவ் யூ ஃபேமே. எங்கே போனால் சேஃப் போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அந்த வீடியோ மெயினாக பார்த்தீங்கன்னா RS 200 லவர்ஸ்க்காக மட்டும்தான். என்னடா சிம்பிளாக முடிஞ்சிச்சேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அவங்களுக்காக தான் நான் எடுத்தேன். சரிங்களாங்க, தலைவன் பறந்துட்டானா? நல்லாயிருக்கும். RS 457 பாருங்க. ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா பை, லவ் யூ ஃபேமே.